நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் பெர்சன்டேஜ் கான்செப்ட் தான். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு குடும்பம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக, அதாவது ஜிஎஸ்டி இருக்கா, 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு மற்றும் சேவை வரியாக, மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டுவோம், அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி எடுத்துக்குவாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்டை 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுபடி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த 350க்கு 5% என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே, 350க்கு 5% என்ன? இப்போ ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 35 தான் 10%. இதில் பாதி 10%ல் பாதி தானே வந்து 5%. அதே போல் 35லையும் பாதி 17.5. இதுதான் மொத்தத்துக்கு அந்த 5%. ஓகே, இதுதான் வந்து கட்டியிருப்பாங்க, வரியாக கட்டியிருப்பாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சுக்குவாங்க. அப்போ இந்த 17.5 தான் இவங்க 2ஆக பிரிச்சுக்குவாங்க. அப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 இங்கே 8 16, பேலன்ஸ் என்ன 1ன்னு வருமா? அப்போ இங்கே இருந்த பாயிண்ட் சேர்த்துட்டு இங்கே 15ஓட ஆட் பண்ணிக்கலாம். 15ஓட சேர்த்துட்டோம் அப்படின்னா 7 2 14, பேலன்ஸ் 1. அப்போ அங்கே 0 சேர்க்கும்போது 10ன்னு இருக்கும். 2 10. அப்போ 8.75 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி எடுத்துக்குவாங்க. இன்னொரு ஒரு 8.75 ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம 35 தான் அப்படின்னு நினச்சி இன்னொரு ஒரு 35 நம்ம சேர்த்துடக்கூடாது. ஸோ அதை நம்ம